தமிழக வரலாற்றில் முதன்முறையாக குடியரசு தினத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது வீரதீர செயல் புரிந்தவர்கள் மற்றும் சாதனை புரிந்த காவல்துறையினருக்கு அவர் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னை மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகே தமிழக அரசு சார்பில் இன்று குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் குடியரசு தின விழாவின் போது தேசிய கொடியை ஆளுநர் ஏற்றி வைப்பதுதான் வழக்கம். ஆனால் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளதால் அவர் குடியரசு தினத்தன்று மும்பையில் தேசிய கொடி ஏற்றினார். எனவே தமிழகத்தில் இதுவரை இல்லாத நிகழ்வாக தேசிய கொடியை முதன்முறையாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏற்றினார். முன்னதாக சென்னை தீவுத்திடலில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அவர் மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து முப்படை தளபதிகளும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் ஒவ்வொரு துறையின் சார்பில் சாதனை மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை விளக்கும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. பின்னர் மாணவிகள் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் ஆகிய நடனங்களை ஆடினர். பின்னர் பல்வேறு மாநிலங்களின் பாரம்பரிய கலை நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையடுத்து வீரதீர செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு அண்ணா பதக்கங்களை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழங்கினார். வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம், 1,00,000 ரூபாய் காசோலை மற்றும் பதக்கத்துடன் வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டை சேர்ந்த துர்காதேவிக்கு வழங்கப்பட்டது. கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது, 25,000 ரூபாய் காசோலை மற்றும் பதக்கத்துடன் வேலூரை சேர்ந்த டாக்டர் ஆமு இக்ரமுக்கு வழங்கப்பட்டது. நாகை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கூடுதல் கண்காணிப்பாளர் தங்கதுரை, சென்னை மத்திய புலனாய்வு பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் ஜீவானந்தம், அடையாறு மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் ஆய்வாளர் வேலு, நாகை மத்திய புலனாய்வு பிரிவு உதவி ஆய்வாளர் ரமேஷ்குமார், தொப்பூர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மாதப்பன் ஆகிய 5 பேருக்கு தலா 20,000 ரூபாய் காசோலை மற்றும் சான்றிதழுடன் காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்பட்டது. திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிகளுக்கான வேளாண் துறை சிறப்பு விருது நெல்லை மாவட்டம் புளியங்குடியை சேர்ந்த சங்கரநாராயணனுக்கு வழங்கப்பட்டது. மாநிலத்திலே திருந்திய நெல் சாகுபடி முறையில் அதிக மகசூல் எடுத்தமைக்காக எனக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விவசாயத்தில் இன்னும் பல இளைஞர்கள் ஈடுபட்டு விவசாயத்தை முன்னேற்ற பாடுபட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விருது வழங்கிய தமிழ்நாடு அரசு மற்றும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் பொறுப்பு வகித்த 11 தமிழக முதலமைச்சர்களில் குடியரசு தின விழாவில் கொடியேற்றும் வாய்ப்பு முதன்முறையாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.